ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதுமே உடனே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு ஜாதிக்காய், கொஞ்சமாக வந்து கல்பாசி இவ்வளோ சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வாசனை பொருட்கள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்த நல்லா மிக்ஸியில் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நம்ம உள்ளே கொட்டினோம் அப்படின்னா எண்ணெய் வந்து தெறிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு நிமிஷம் லைட்டாக வந்து இந்த எண்ணெயில் வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த வெங்காயத்தை இப்படி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா நம்மளோட மட்டன் குழம்பு வந்து நல்ல கிரேவியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து 2 தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி பழம் சேர்த்தா சரியாக இருக்கும். தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா கொலன்னு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இதை வந்து நல்லா அந்த கரண்டியை வச்சு லைட்டாக தக்காளியை மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும் சீக்கிரத்துலேயே. இதுக்கப்புறமா வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு, மட்டன் எலும்பு குழம்பு இந்த மாதிரி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா முழு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 30 செகண்ட் வந்து இந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட நம்ம இப்போது சேர்த்துடலாம். மட்டன் எலும்பை இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா படுறபடி கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா, அது வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி, காரத்துக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே இந்த குழம்பு மிளகா பொடியில் நம்ம வத்தல் சேர்த்துருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இந்த 1/4 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் இதுக்கு. நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட மட்டன் எலும்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிறையவும் சேர்த்துடக்கூடாது. நம்ம போட்ட மசாலாவுக்கும் வெங்காயம் தக்காளிக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இந்த மட்டன்லாம் மூழ்கி கொஞ்சம் அதுக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஒரு 10 விசில் வந்து விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட மட்டன் எலும்பு எல்லாமே நல்லா வெந்து வரும். அதனால் குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் விட்டுடலாம். இப்போது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த விசில் வர கேப்பில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 10 விசில் வந்துருச்சு. மட்டன் எலும்பு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு இதை வந்து இப்படியே நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி குக்கர் விசில் போடாமல் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் மறுபடியும் வச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா
சீக்கிரமா ரெடி ஆயிரும். அதே நேரத்தில நல்லா அந்த எண்ணெல்லாம் மேல மிதந்து நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படியும் செய்யலாம். அவ்வளோதான். ரொம்பவே வந்து ஆரோக்கியமான, சத்தான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையா என்னோட வீடியோவ நீங்க பார்த்ததுக்கு நன்றி.